வணக்கம். அன்பே சிவ மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. கார்த்தி மாசத்துல தீப யாத்திராங்க திருவண்ணாமலை. ஆமா. தீபம் அது எது சாமி? அது அதாவது நம்ம அஞ்சு பஞ்சபூதத்தில் வந்து முக்கியமானது அது நெருப்பு. அது நெருப்புக்கு உகந்த இடம் அது திருவண்ணாமலை. அங்கே வந்து நம்ம அது தீப யாத்திரத்தினால நம்முடைய கர்ம வினை நம்ம செஞ்ச பாவ புண்ணி எல்லாமே தொலைக்கிறது நெருப்பில் தான் நம்ம எல்லாமே அழிக்க முடியும். ஒரு தர்மத்தில் அழிக்க முடியும், நெருப்பில் அழிக்க முடியும். அஞ்சு பஞ்சபூதம் தனித்தனியாக ஸ்தலம் இருக்குது. திருவனைக்காவலுக்கு நீர். ஆமாம். அடுத்து வந்து மண்ணுக்கு வந்து நிலத்துக்கு மண்ணுக்கு வந்து காஞ்சிபுரம் ஏகாவதாசர் கோயில், ஏகாவதாசர் கோயில். மூணாவது வந்து காலஸ்திரி, அது காற்றுக்கு. நாலாவது வந்து திருவண்ணாமலை நெருப்பு மலை, அது கந்தக மலை. அது அடுத்து அஞ்சாவது வந்து ஆகாயத்துக்கு வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில். அந்த அஞ்சு பஞ்சபூதத்துக்கு தனித்தனி ஸ்தலம் உண்டு. இதில் நெருப்புக்கு தான் வந்து திருவண்ணாமலை வந்து முக்கியமானது. நம்ம செய்கிற பாவ புண்ணியம் தொலைக்கிறது. அந்த காலத்தில் சித்தர்கள், மகான்கள், யோகிகள் எல்லாமே தவம் இருந்த இடம் அது இல்லையா? அப்போ நம்ம வந்து புண்ணிய ஸ்தலம்னு சொல்லுவது முக்கியமானது. அப்போ நம்ம வந்து நம்ம மகர ரிஷி, ரமண ரிஷி, சேஷாத்திரி சுவாமி, இந்த அருணகிரிநாதர், எவ்வளோ பேர் சித்தர்கள் யோகிகளாக வந்து அவங்க வந்து யோகம் தவம் இருந்தாங்க. தவம் இருந்து மற்றவர்கள்லாம் பாவத்தை போக்கி புண்ணியத்தை கொடுத்தாங்க. அந்த தர்மத்தை நிலையத்தை தான் மக்கள்லாம் போய் நம்ம வந்து அரோகரம் கையெழுத்து கும்பிட்டு நம்ம வந்து தலைக்கு மேலே சிவன் இருக்கிறதுனால தலையை செஞ்சு நம்ம வந்து கும்பிட்றோம், வணங்குறோம். அது வந்து நெருப்பு முக்கியமானது. நெருப்பு வந்து நெருப்பு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் அதான் வந்து ஆக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு அதுதான் பயன்படுது. இப்போ சூரியன் இருக்குது. சூரியன் வந்து அது நெருப்பு முக்கியமான சூரியன். அஞ்சு பஞ்சபூதம் தனித்தனியாக இருக்கிறோம், அது வந்து முக்கியமானது. காற்று, சந்திரன், இப்படி அது சூரியன் முக்கியமானது. அது சூரியன் வந்து ஒரு பொருளை வந்து உண்டாக்குறது அதான் செய்யுது, அழிக்கிறது அதான் செய்யுது. அதாவது கடவுள் வந்து நம்ம வந்து ஏகன்னா ஒருவன், அநேகன்னா நம்மளாம் அநேகன், எல்லா உயிரினும் அநேகன், ஏகனா ஒருவன். அந்த ஏகன்றவன் தான் அந்த வந்து சிவம் பேரொளி. அது நம்ம வந்து நம்ம உடலில் இருக்கிறது சிற்றொளி. அது வந்து பேரொளி, அது வந்து உருவாக்கினது அதுதான். அதனால நம்ம வந்து முக்கியமான நம்ம கருதுனோம். நம்ம போய் அந்த புனிதலை போய் காலடி எடுத்து வச்சு கீழே சுற்றி வந்து நம்மளுடைய பாவத்தில் போகிறது அது முக்கியமான ஸ்தலமாகுது. அது பார்க்கறது இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பில் பண்ணுங்க. வணக்கம்.